வணக்கம் கேப்டன் டி நேயர்களே, யோகி வெங்கட் ராவ். இந்த புத்தனிஸ் தரும் யோகாஸ் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நேற்றைய தினம் நாம் தொப்பை குறைவதற்கான ஆசனங்கள் பார்த்தோம் இல்லையா? அதனுடைய கண்டினியூஷன் தான் இது. 3 ஆசனங்கள் பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக இருக்கிற ஆசனங்கள் இன்றைக்கி செய்வோம். அதில் நேற்று முக்கியமான ஒரு 3 ஆசனம் பண்ணோம். அதே மாதிரி இதுவும் முக்கியமானது தான். அதில் நவாசனம் அப்படின்னாலே படகு போல் உங்கள் உடம்பை வளைச்சி வைக்கணும். அதில் உங்கள் பிட்டம் மட்டும் தான் தரையில் இருக்கும், கையும் காலும் நல்ல வி ஷேப்பில் வளைஞ்சிருக்கும் உடம்பு. அப்போது நடுவில் இருக்க தசைகள் என்ன ஆகும், நல்ல அழுத்தம் கொடுத்து அந்த இறுக்கம் கொடுத்து ஒரு வைப்ரேஷன் வரும், நடுக்கம் வரும். சொன்னேன் இல்லையா, நேற்று சொன்ன மாதிரியே அந்த வயிற்றுப்பகுதியில் அந்த வைப்ரேஷன், அதாவது அந்த நடுக்கம் வந்தால் தான் உங்களுக்கு அங்கே கெட்ட கொழுப்புலாம் தங்கியிருக்குல்ல, அதையெல்லாம் ஒரு உஷ்ணம் ஏற்பட்டு கரைய தொடங்கும். கரைஞ்சாலே ஆட்டோமேட்டிக்காக ரத்த ஓட்டத்தில் கலந்து அவை எங்கெங்கே போகணுமோ அங்கெல்லாம் போய் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன பண்ணும், தேவையில்லாத கழிவில் போயிடும். இல்லை எங்கே முக்கியமாக தேவை இருக்கோ அங்கே அந்த கொழுப்பு சத்தை கொடுத்துடும். அதில் நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்பு 2 இருக்கு இல்லையா? அது கெட்ட கொழுப்பும் நவாசனம் பண்ணும்போது கரைஞ்சி போயிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் தொப்பை குறையும் இல்லையா? அதே போல் நீங்கள் அந்த பவன முக்தாசன் பண்ணுவீங்க, காலை மடித்து வயிறு மேலே. இந்த மாதிரி ஆசனங்கள் பண்ணி முடித்த பிறகு உங்கள் இறுக்கம்லாம் குறைஞ்சி வயிறு நல்லா சுருக்கமாக இருக்கும் இல்லையா? அப்போ நல்லா கம்ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த வயிற்றில் இருக்கிற கெட்ட காற்று கெட்ட கொழுப்புலாம் படிஞ்சிருக்குல்ல, அதெல்லாம் வந்து மூவ் பண்ணுறதுக்கு நல்ல வழி கொடுத்துரும். அதனால் பவன முக்தாசன் பண்ணுது நிறைவு பண்ணும்போது இந்த 5-6 ஆசனங்கள் வயிற்றுக்காக பண்ணுறீங்க இல்லையா, தொப்பை குறையிறதுக்கு, கடைசியாக பவன முக்தாசன் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ முதல்ல நம்ம நவாசன் பண்ணுவோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நேரடி தொப்பை குறையிறதுக்கான இந்த 5வது ஆசனம் நவாசனம் ஒரு நல்ல ஆசனம். நல்லா பண்ணிங்கன்னா ஷோல்டர் நல்ல ஸ்ட்ரென்த்து கிடைக்கும், காலுக்கும் நல்ல ஸ்ட்ரென்த்து கிடைக்கும், வயிறு நல்லா குறையும். ஒவ்வொன்றா பார்ப்போம். முதல்ல நீங்கள் நல்லா படுத்துக்கோங்க, சவாசன நிலையில் படுத்துக்கோங்க. படுத்துட்ட பிறகு இப்படி படுத்துருக்கீங்க இல்லையா, கொஞ்சம் தளர்வு வச்சுக்கோங்க, உடம்பை நல்லா லூசன் பண்ணிவிட்டு மூச்சு ஆசுவாசப்படுத்திக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க, 2 காலம் ஒன்றா சேர்த்து வச்சுட்டு கைகள் அழுத்த நிலையில் 45 டிகிரி மட்டும் காலை தூக்கணும். 45 டிகிரி ஆங்கிள், இவ்வளோ தூரம் இல்லையா? அடுத்தபடியாக உங்கள் ஷோல்டர் உடம்பும் தூக்கணும். உங்களுக்கு சப்போர்ட் வேணும்னா இந்த மாதிரி பிடிச்சிட்டு தூக்கலாம். ஷோல்டர் ஸ்ட்ரெயிட் பண்ணிவிட்டு கையை விட்டுடுங்க. இந்த ஷோல்டர் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும், கால் 45 டிகிரி இருக்கணும், உடம்பு 45 டிகிரி இருக்கணும். இந்த மாதிரி நீங்களே மனசுக்குள்ளே எண்ணிக்கை வச்சுட்டே இருங்க, மூச்சு விட்டு நெல்ல. இந்த இடத்துல ஒரு வலியும் ஒரு அதிர்வும் வரும் வயிறு பகுதியில். நல்ல மூச்சு ஆசுவாசப்படுத்துங்க. ஏன்னா ரொம்ப நேரம் நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க இல்லையா? ஒரு 30 எண்ணிக்கை வரைக்கும் வச்சுக்கலாம் மேக்ஸிமம். குறைவான்றது ஒரு 10 எண்ணிக்கை வரைக்கும் வச்சுக்கலாம். இந்த வயிறு பகுதி நல்ல ஒரு தளர்வாக இருக்கும், நல்ல லூஸாக இருக்கும். உங்கள் மார்பகங்கள் மேல் தூக்கி வயிறு நல்லா உள்ளே அழுந்து போகும். இப்போ மூச்சு விட்டுவிங்கன்னா நல்லா ஆழமாக மூச்சு இழுத்து விட்டிங்கன்னா வயிறு நல்லா உள்ளே சுருங்கும், நல்லா லூஸனாக இருக்கும். அதாவது தோசைக்கு இட்லிக்கு மாவு அரைச்சி வைப்போம் இல்லையா, அது மேலே நீங்கள் கை வச்சு அப்படி குழக்கலான்னு இருக்கும். அந்த மாதிரி உங்கள் வயிற்று பகுதி நல்லா லூஸனாகி கிடக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு 5-6 முறை பண்ணும்போது நல்லா தெரியும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ். மறுபடியும் பண்ணுற பாருங்கள். 2 காலம் சேர்த்து வச்சுட்டேன். 45 டிகிரி ஆங்கிள், அதாவது 45 டிகிரி கோணத்தில் காலை தூக்கி வச்சுட்டு உடம்பை தூக்கிட்டு வரணும். உங்களால் எழுந்துக்க முடியல, நல்லா காலை பிடிச்சி இழுத்து நல்லா மடிக்கலாம் உங்கள் வயிறு பகுதியை. இப்போ கைகளும் தளர்வாக விட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், அதாவது உங்கள் தோள் பட்டு கை ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், பவன முக்தாசன் பண்ணுவீங்க. முதல்ல உங்கள் வலது காலை மடிச்சுட்டு வயிறு லூஸாக இருக்கும் இல்லையா, இப்போ நல்லா அழுத்தம் விடுங்க. அழுந்த இந்த கால் கீழே இருக்க கால் நேராக தான் இருக்கணும். மெதுவாக உங்கள் மூக்கு கொண்டு வந்து திருப்பி ரிலாக்ஸ் பண்ணணும். அதே போல் இப்போ இடது கால் மடிச்சுட்டு மூச்சு விட்ட நிலையில் ஒரு 5 எண்ணிக்கை வரைக்கலாம், திரும்பி எடுக்கலாம். சில பேர் நல்லா 10 நிமிஷம் இருப்பாங்க. வயிறு என்னாகும், சில பேர் பெருசாக இருக்கிறவங்க காலை கிராஸாக மடிக்கக்கூடாது, இப்படி அவுட்டர்லாம் மடிக்கக்கூடாது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, வயிறு பெருசாக இருக்கும், அழுந்த முடியலன்னா
கிராஸில் கொண்டு போய் கிராஸில் தட்டுவாங்க. அது மாதிரி டச் பண்ணக்கூடாது. நேராக தான் வரணும். எவ்வளோ முடியுதோ மடிச்சுட்டு எவ்வளோ முடியுதோ அவ்வளோ நேராக வாங்க. எனக்கு இவ்வளோ தூரம் சார் வருதுன்னா அவ்வளோ தூரம் தான் நிற்கணும், 8 வரைக்கும். கழுத்து வலி இருக்கிறவங்க கழுத்து தலையிலே இருக்கட்டும். கால் மட்டும் மடித்து நல்லா அழுத்தம் கொடுத்தீங்கன்னா லூசன் ஆகும். அடி வயிறும் நல்ல உப்பசெல்லாம் குறையும். குறைஞ்சாலும் உங்களுக்கு ஆண்மை பெருக்கும் நல்லா இருக்கும். மறுபடியும் சவாச நிலைக்கு வரீங்க, நல்லா ரிலாக்ஸ் பண்ணுறீங்க. எப்போவுமே தொடர்ந்து ஒரு 5-6 ஆசனங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் சவாச நிலையில் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு முதுகெலும்பு நல்லா தளர்வான பிறகு மறுபடியும் பண்ணலாம். திருப்பி எழுந்து உட்காருங்க. இதுக்கு மாற்று ஆசனங்கள் அப்படின்னா பின்பக்கம் வளையும் ஆசனங்கள் பண்ணலாம். உஷ்ட்ராசனம் பண்ணலாம், அல்லது பிரேயாசனம் நின்றுட்டு பிரேயாசனம் பண்ணலாம், அல்லது உட்கார்ந்த நிலையில் பின்பக்கம் வளைஞ்சி தொடர மத்ஸ்யாசனம் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா மாற்றி மாற்றி பண்ணிங்கன்னா வயிறு இருக்கும் குறையும். எப்போவுமே பின்பக்கம் வளையும் ஆசனங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தோள்கள் சம்மந்தப்பட்ட வியாதி வராது இல்லையா? அப்போ நீங்கள் இந்த மாற்று ஆசனம் பண்ணும்போது அந்த தோள்களும் நல்ல பலம் பெறும். ஒரு ஆசனம் பண்ணிங்கன்னா கூடவே இன்னொரு ஆசனம் வந்துடும் உங்களுக்கு. இந்நிலையிலே நாங்கள் நல்ல ஒரு ஆசனம் பார்த்தோம், பழகணும். அதே போல் ஒரு ஹெல்த்தி டிப்ஸு, ஆண்மை குறைபாடு. எப்பவுமே பெல்லி பெருசாக இருந்தாலே அவங்களுக்கு கொஞ்சம் ஆண்மை குறைபாடு இருக்க தான் செய்யும். அதனால தான் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த பெல்லி குறைக்கணும், தொப்பை குறைக்கணும்னு ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணுறோம் இல்லையா? அப்படி இருந்தால் நமக்கு இருக்குது அப்படின்னா என்ன தான் செய்யணும் அப்படின்னா, நீங்கள் அத்திப்பழம் 41 நாட்கள் தொடர்ந்து சாப்பிடணும். சில பேர் தேனில் ஊற வச்சு அத்திப்பழம் கூட கிடைக்கும் இல்லையா? அதை வாங்கியும் சாப்பிட்லாம். பழங்கள் சீசன் கிடைக்காதப்போ, பழம் கிடைக்கிறப்போ அத்திப்பழம் தினந்தோறும் சாப்பிடுங்க. கண்டிப்பாக ஆண்மை குறைபாடு இருக்காது. அந்த வயிறு சுருக்கம், அதை கீழ் வயிறுல ஒரு தொப்பை மாதிரி இருக்குல்ல, அதுவும் நல்லா அழுத்தம் கொடுத்து சரி பண்ணும். அது ஏன்னா மலச்சிக்கலை முதல்ல சரி பண்ணும். சரி பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் தொப்பை சின்னதாக குறையும். அதில் இந்த அத்திப்பழம் உள்பக்கமாக இருந்து அந்த பெருங்கின குடல்கள் மற்றும் அந்த வால்வுலாம் இருக்கு இல்லையா, அந்த தசைகளை நல்லா இழுத்து இழுத்து அதை குறைச்சி விட்டுரும். ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அதனால் 41 நாள் தொடர்ந்து சாப்பிட்டீங்கனாலே அந்த வயிறு சுருக்கமாகவும் அதே மாதிரி ஆண்மை குறைபாடும் சரியாகும். அந்த உஷ்ணம் குறைக்கும். அடி வயிறு தொப்பை இருந்ததுன்னா அந்த உஷ்ணம் அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக அத்திப்பழம் சாப்பிட்டே தீரணும். என்ன நிலைகளை நல்ல ஒரு ஆசனம் பார்த்தோம், ஹெல்த்தி டிப்ஸும் பார்த்தோம். அதே போல் நாளைக்கு நம்ம இந்த புத்துணர்ச்சி தரும் யோகாஸ் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.